வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பிறப்புக்கும் இறப்புக்கும் இடப்பட்ட கொஞ்சம் நேரத்தை தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அந்த கொஞ்ச நேரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் செய்யாம, கெடுதல் எண்ணாம, நானு எந்த நினைக்காம கூட சேர்ந்து ஒன்னா சந்தோஷமா வாழ்றதுதான் வாழ்க்கை. அப்படி வாழ்றவன் தான் உண்மையான மனுஷன். அதை தெரிஞ்சுக்கத்தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. புரியலையே. இந்த ஜடம் புரியாதவங்களுக்கு ஒரு புதிர், புரிஞ்சவங்களுக்கு ஒரு ஏதாவது பரிசு வாங்கி கொடுக்கணும்னு தோணுது. அது புடவையா நகையான்னு தெரியல. தொடு. எனக்கு எதுவும் வேண்டாம். கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் முறையா வெளியே வந்திருக்கோம். உன்னை நான் வெறும் கையோட கூட்டிட்டு போக விரும்பல. அதான் எதுவும் வேண்டாம்னு சொல்றேன்ல. எதை வேணாலும் கேளு. நான் எது கேட்டாலும் வாங்கி தருவீங்களா? என்னால முடிஞ்சா நிச்சயமா வாங்கி தரேன். எனக்கு விவாகரத்து வேணும். வாங்கி தர முடியுமா? அம்மாடியோ நீதான் இன்னும் சிறு பிள்ளை, தாங்காதம்மா நெஞ்சம் நீயும் சொன்ன சொல்லை, பூந்தேனே நீதானே சொல்லி வைத்தாய் முல்லை. நமக்கு பிடிச்சவங்களை அவ்வளவு ஈஸியா மறக்க முடியாது. அவங்க வேணா நம்மளை ஈஸியா மறந்துடலாம், ஆனா நம்மளால மறக்க முடியாது. வேணா கடந்து போலாமே தவிர மறந்து போக முடியாது. நிலவுக்கு வானம் உண்டு, மலருக்கு வாசம் உண்டு, கொடிக்கொரு கிளையும் உண்டு, எனக்கென்று என்ன உண்டு. நிலவுக்கு வானம் உண்டு, மலருக்கு வாசம் உண்டு, கொடிக்கொரு கிளையும் உண்டு, எனக்கென்று என்ன உண்டு. ஏன் படைத்தானோ இறைவனும் என்னை, மனதில் எனக்கு நிம்மதி இல்லை. உனக்கு இவ்ளோ பிரச்சனை இருக்காடா? எனக்கு எந்த கஷ்டமும் இருக்க கூடாதா? இல்ல எப்பவுமே கேர்ஃப்ரீயா சிரிச்சு பேசிட்டு சுத்திட்டு இருப்பியா, அதான் கேட்டேன். ஒருத்தன் சிரிச்சு பேசுறதுனால அவனுக்கு கஷ்டமே இல்லைன்னு சொல்லிட முடியாதுல்ல. அந்த கஷ்டத்தை பத்தி சொன்னாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதை யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியாது. சொன்னாலும் ஆறுதல் சொல்றது எனக்கு யாரும் கிடையாது. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அந்த கதை முடிந்த கதை, எந்த மனம் மறந்த கதை, என்ன செய்ய விடுகதை போல் என்னுடைய பிறந்த கதை. காலங்கள் தான் போன பின்னும் காயங்கள் ஆறவில்லையோ, வேதனை தீரவில்லை. வாழ்க்கை எதுவென்று புரியவில்லை, வாய்விட்டு அழவும் வசதி இல்லை. வெந்த புண்ணில் அல்லவோ வேலும் பாய்ந்தது, விதியால் வந்ததா இல்லை, சதியால் வந்ததே தொல்லை. விதியால் வந்ததா இல்லை, சதியால் வந்ததே தொல்லை. வானத்தை பார்த்தேன், பூமிய பார்த்தேன், மனுஷனை இன்னும். உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்ல. காலப்போக்கிலே அனுபவங்கள் ஏற்பட ஏற்பட அவங்க உங்களுக்கே புரியும்.